ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு 7th Sense தமிழ் யூடியூப் சேனல். இந்த பதிவில் அனௌன்ஸ்டு எக்ஸாமினேஷன் லாஸ்ட் 2023 நடந்ததுக்கான ரிசல்ட்டை பற்றி அப்டேஷன் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? கடந்த மார்ச் 25 வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அனௌன்ஸ்டு டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் எக்ஸாம் எழுதுனவங்க எல்லாருக்குமே வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஆகஸ்ட் செப்டம்பர் 2023 எக்ஸாமினேஷன் வந்து நடந்தது. சரிங்களா? இதுக்கான ரிசல்ட் வந்து இப்போ மார்ச் 25 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் யாராவது வந்து ஃபோட்டோ காப்பீஸ் அதாவது ரீவலேஷன் போகிறதுக்கு அப்ளை பண்ணணுனாக்கில் லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் 2. ஓகேங்களா? மார்ச் 25 ஏப்ரல் 2 நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணுறவங்க வந்து 300 பே பண்ணிவிட்டு அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் எந்த எக்ஸாம் சென்டர் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் எக்ஸாம் எழுதுனால எந்த சென்டரில் எக்ஸாம் எழுதுங்க அந்த சென்டர் மூலியமாகவே நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? கவர்மெண்ட் காலேஜ் மூலிமா அப்ளை பண்ணிங்களா, இல்லை சேலம் சைட்லனா சோனா காலேஜா, இல்லை அங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் எந்த கேம்பஸில் நீங்கள் சென்டர் உங்களுக்கு எதுக்கு சென்டரை போட்டிருந்தாங்களோ அந்த சென்டர் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் டிடி அனுப்பணும். ஓகேங்களா? இந்த லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் போய்ட்டு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸுமே பாருங்கள். பாருங்கள், ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணுறதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் ஃபார் ரீவலேஷன் ஆஃப் ஆகஸ்ட் செப்டம்பர் 2023 எக்ஸாமினேஷன் பிஜியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படித்தவங்க. ஓகேங்களா? 300 வந்து பே பண்ணணும் சிஓஇக்கு. நீங்கள் எந்த சென்டரில் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க எழுதுனீங்கன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸுமே இங்கே இருக்க பாருங்கள். இதுக்கு தான் நீங்கள் பே பண்ணணும். 109 வந்து அலி முகமது காலேஜ், பிஎஸ்ஏ கிரசன்ட் காலேஜ், எம்ஜிஆர், ஈஸ்வரி காலேஜ், நியூ காலேஜ், இவங்க எல்லாமே வந்து டிசிஓஇ. ஓகேங்களா? டி ஆஃபீஸ் வந்து ஓல்டு ஹைவே கேம்பஸ், ஆஃபீஸ் ஆஃப் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அண்ணா யூனிவர்சிட்டி, இந்த கேம்பஸ்க்கு வந்து நீங்கள் டிடி அனுப்பணும். அதே மாதிரி ரிமைனிங் வந்து சோனா ஸ்டடி சென்டர் சேலம், கேசிடி, நூருல், இவங்க எல்லாமே வந்து ரீஜனல் சென்டர் அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூருக்கு வந்து நீங்கள் டிடி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரிமைனிங் எல்லாமே வந்து பாருங்கள் சென்டர் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை. ஓகேங்களா? டோட்டலாக 22 சென்டரில் நமக்கு டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பிஜி எக்ஸாம் நடந்தது. இந்த சென்டருக்கு தான் நீங்கள் அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? 300 நான் ரீஃபண்டபுளாக வந்து நீங்கள் 300 வந்து ஃபோட்டோ காப்பிக்காக பே பண்ணணும். ஓகேங்களா? த ஸ்டூடெண்ட் ஹூ விஷ் டு அப்ளை ரீவலேஷன் ஷுட் ஃபர்ஸ்ட் அப்ளை ஃபார் ஃபோட்டோ காப்பி இஸ் ஹர் ஆன்சர் ஸ்கிரிப்ட் ஃபார் 3 பேப்பர் பேயிங் 300 rupees. ஓகேங்களா? இது வந்து டிடியாக எடுத்து நீங்கள் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னைக்கு வந்து நீங்கள் பே பண்ணணும். அதாவது 2ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஏப்ரல் 2ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் பே பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஏதாவது டவுட்னால் நீங்கள் எக்ஸாம் எழுதின சென்டர் மூலிமா நீங்கள் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இன்னொரு 1 வீக்குள்ளே அதாவது 5 டேஸ்க்குள்ளேயே வந்து நமக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரிசல்ட் வந்து யூஜி பிஜிக்கு வந்து நமக்கு வரப்போகுது. மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.